ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்க போகிறது கோச்சார பலன். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, அங்கேருந்து என்னென்ன பலன் கொடுக்க போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் விஷயம், உங்கள் ராசிநாதனை நம்ம எடுத்துப்போம். உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா, முழு சுபகிரகமான வியாழன். வியாழனை தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். இந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னா, ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளோட பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், நம்மளுடைய மனோஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். ஸோ அந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு. அதுதான் யோகஸ்தானமும் கூட. அந்த யோகஸ்தானத்தில் உட்காந்துட்டாலே நம்ம யோகமான ஆளுன்றது தான் அர்த்தம். இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப டஃப்பாகவே இருக்குது அப்படின்னா, காரணம் வந்து நாம் யோகத்தில் இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா, நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா, அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்களோட நிலை சிறப்பாயிடுச்சு, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போமா. உங்களோட ராசியில் சனி இருக்கார். சனி கூட பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஜென்ம சனி தொந்தரவு இல்லைன்னே நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது, ராசிக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பல இடங்களில் சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரர்கள் பயப்படவே வேணாங்க. குருவோட அருளால் நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. நான் ஜென்மச்சனியில் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. வேறு காரணம் உங்கள் தசாபுத்திகள் காரணமாக இருக்கும், சுயஜாதகம் காரணமாக இருக்கும். அதை பார்த்தா தான் சொல்ல முடியுன்றலாம் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்மசனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணலை. சொல்லப்போனால் நல்லது தான் செஞ்சிகிட்ருக்கு. உங்களை பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல வலுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு பார்வையில் சனி இருக்கிறதுன்னு நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய காலம். திரிகோணம் தொடர்பு. சனி இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல குரு, குரு இருக்கிறது 9ஆம் இடத்துல சனி. இது வந்து நீங்கள் இழந்த விஷயத்தெல்லாம் சனியும் குருவும் ஒன்றா செய்கிறது திருட்டு கொடுக்குற யோகம். திருட்டு கொடுக்கக்கூடிய யோகம்னு சொல்ல முடியாது, தோஷம். திரிகோணத்தில் இணைகிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சனியோட பார்வையில் குரு, அதாவது குருவுடைய பார்வையில் சனி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு எடுக்கிறோன்னு அர்த்தம். திருட்டு கொடுத்ததை திரும்ப அடைகிறோன்னு அர்த்தம். இதுவே ஒரு சிறப்பான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க. இது வந்து பண விஷயத்தில் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துலேயுமே கூட. சீனியர் சிட்டிசன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களுக்குலாம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுலேருந்து அதெல்லாம் நீங்கள் மீண்டு மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் குருவும் சனி சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த 12ஆம் இடத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா, தூக்கத்தை கெடுத்துரும். மொதல் விஷயம், தூக்கம் கெட்டாலே நம்மளோட டெய்லி ரொட்டீன் கெட்டுரும். தூக்கம் கெட்டுச்சுன்னா காலையில் இப்படி சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நாள் பூரா டயர்டாகவே தான் வச்சுருக்கோம். நேரத்துக்கு சாப்பிட விடாது. மொதல் விஷயம், லேட்டாக எந்திரிக்கும் போது நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம். அப்புறம் காலைல சாப்பாடு மிஸ் ஆச்சுன்னா மதிய சாப்பாடு மிஸ் ஆகும், மதிய சாப்பாடு மிஸ் ஆச்சுன்னா நைட் சாப்பாடு மிஸ் ஆகும். அதாவது நேரம் தாண்டும். ஸோ அப்படி நேரம் தாண்டி சாப்பிடும் போதே எல்லா பிரச்சனையும் வரும். இப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் கெட்டு நாம் நம்மளை கெடுத்துட்ருக்கோம். அதனால் மீனராசிக்காரர்கள் சரியான நேரத்துக்கு தூங்க போயிருங்க. உங்களுக்கான நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. நேரத்துக்கு தூங்குறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரம். உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நேரத்துக்கு தூங்க போயிருங்க, வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கலாம். என்னன்னு கேளுங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றாரு. இந்த 4ஆம் இடத்து செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு கனெக்ஷன், திரிகோண தொடர்பு இருக்குது. இப்போ எப்படி சனிக்கும் குருவுக்கும் திரிகோண தொடர்பு சொல்லணும், அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் வந்து தான் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவர் அவர் தான். கடன் விஷயங்களை குறிக்கக்கூடியவர் அவர் தான். சண்டை, போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியதும் செவ்வாய் தான். அவரோட ராகுவுக்கு தொடர்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல நிலை தொடர்பில் இருந்தால் கூட மனப்போராட்டம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி தான் உங்கள் தூக்கத்தை கெடுத்து உங்கள் லைஃப் ரொட்டீனை கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காம நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆதிசக்தி அன்னையையும்
உக்கிரமான பெண் தெய்வம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மனோ மாரியம்மனோ அங்காளேஸ்வரியோ யாரோ ஒரு பெண் தெய்வத்தை, உக்கிரமான பெண் தெய்வத்தை, துர்க்கை இவங்களெல்லாம் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிச்சு ஆக வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செஞ்சிங்கனாலே உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். ராசியிலே சனி இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும். அது என்ன தான் நம்ம குரு பார்த்தாலும் சரி, சில நேரம் லைட்டாக எட்டி பார்ப்போம் அந்த தாழ்வு மனப்பான்மை. நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நம்மளால தான் செய்ய முடியாது, நம்ம எதுக்கு இதில் தலையிட்டுக்கிட்டு ஒதுங்கி அப்படிலாம் தோணும். அப்படிலாம் ஒதுக்காதீங்க. உங்களால் எல்லாமே முடியும், எதையுமே உங்களால் சாதிக்க முடியுன்றதை முதல்ல நம்புங்க. எல்லாத்துக்கும் வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ அறிவில் மூத்தவங்களோ குறைஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் சமமாக பார்த்து அவங்களுக்கான மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகள் கொண்ட ராசியில் முதன்மையான ராசி உங்களுடைய மீன ராசி தான். ஸோ மீன ராசிக்காரர்கள் இப்படி நல்ல விஷயங்கள் நிறையா வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக உயர தான் போகிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் யோகஸ்தானத்தில் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து பயணிச்சிட்ருக்குறாங்க. அந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லது தான். உங்கள் யோகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு களத்திர ஸ்தானத்து அதிபதியாக வந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி, அவரும் அங்கே தான் சேர்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கான கௌரவம், மதிப்பு, மரியாதை, கல்வியில் உயர்றது, கல்விக்காக வெளிநாடு போகிறது, வேலைக்காக வெளிநாடு போகிறது, அதுக்கான முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கிறது, அரசு பணிக்கான பயிற்சி அந்த தேர்வுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, அதுக்கான காலமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அங்கே புதனும் 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. கடகராசியில் 5ஆம் இடத்துல குரு மட்டும் உச்சம் பெற்று நிற்க போகிறாரு. அதுவே போதும், நமக்கு எல்லா யோகத்தையும் குரு கொடுத்துருவாரு. உங்கள் ராசிநாதனா குரு வந்து அவருடைய பார்வையும் அவருடைய இருப்பும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 6ஆம் இடத்து சூரியனும் புதனும் உங்களுக்கு வந்து மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, புதாத்தி யோகம் செயல்படக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர போகிறாரு. அங்கேருந்து அவர் நீசமாகலை, நீச பங்கமானார். நீசபங்க விதிகள் நிறையா இருக்குது. அந்த அடிப்படையில் சுக்கிரன் வந்து சுக்கிரன் கெடாமல் நல்ல பலன் கொடுக்க போகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனுடைய பார்வை, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, குருவுடைய பார்வை கோடி நன்மனா, சுக்கிரனுடைய பார்வை லட்ச நன்மனு. நான் சுக்கிரனுக்கும் கோடி நன்மை சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவரும் முழு சுபகிரகம் தான். ஸோ அவருடைய பார்வையும் நமக்கு நன்மையை செய்கின்ற வகையில் உங்களுக்கு இந்த காலம் மன மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஏற்ற உகந்த காலம் மீனராசிக்காரர்களுக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த உக்ர பெண் தெய்வ வழிபாடையும் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கான உதவிகளை செஞ்சு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவே வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனைகளை வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை
சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது அதுக்கு ஒரு பேர் சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி, சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் நடக்கும், மனசுக்கு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடக்கும். நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சோமே, நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மகிழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. சில மீனராசிக்காரங்களாம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டம் இருக்குது. யாருக்கெல்லாம் மீன ராசியில் இப்போ சுக்கிரன் உங்கள் சுய ஜாதத்தில் இருக்காரோ உறுதியாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2022லேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் இப்போ இருக்க குழப்பம், இதெல்லாம் சொல்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிங்களோ, யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, யாரை முழுமையாக நம்பினீங்களோ அவர்கள் மூலமாகவே மீன ராசிக்காரங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. அது அண்ணனாக, தம்பியாக, தங்கையாக, அக்காவாக, உறவாக, யாராக இருந்தாலும் ஒரு லாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிரக ரீதியாக ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. ஸோ அதே போல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சு நடக்க போகிறாங்க, உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உறவு இனிமேல் கண்டுக்கிற போகிறாங்க. எப்படா பேசுவாங்கன்னு காத்துக்கிருந்தீங்களா, இனிமேல் பேசக்கான, உங்கள் பேச்சை கேட்பதற்கான, உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பாசம் காட்டுவதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்க போகுது. யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும், காரு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கட்டாயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தான் இதை செய்யணும். நீங்கள் தான் இதுக்கான ஒரு சரியான நபர்.
உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நம்முடைய மீனராசி பெண்களுக்கும் சரி மீனராசி ஆண்களுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகம் கொடுக்குது. ஸோ அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து நடத்தலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கட்டாயமாக அந்த பொறுப்பில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். யார் யாரெல்லாம் மீனராசியில் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், எப்படியா ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடிய மீனராசிக்காரங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ், நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை இந்த கோச்சார கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. சரியா? அதேபோல் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலக போகுது. கடின முயற்சி எடுத்துட்டீங்க, எவ்வளவோ இன்வால்மெண்ட்டாக முயற்சி எடுத்தீங்க, ஆனால் எல்லா முயற்சியிலையும் ஒரு 60-70% கொண்டு போகலையும் தடை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் மனசார என்ன விஷயத்தை செயல்படுத்தி முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அப்படியே நடக்கும். மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறக்காண்டி செய்யாதீங்க. உங்கள் உள்மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு செய்யுங்க. அப்படி கேட்டு செஞ்சீங்கன்னா உறுதியாக மீனராசிக்காங்க நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்ற சனி பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த மாதத்தில் முழுமையாக பார்ப்பதனால உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் முழுமையான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன் சார், சந்தோஷம் கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்கும். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிரச்சனை சரியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பில் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. இந்த ஆகஸ்ட் 15க்கு மேலே முடிஞ்சளவு நீங்கள் தொழிலுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துவீங்க. அதற்கான சூழ்நிலை உருவாகுது. உங்களுக்கான ஒரு பதவி உயர்வும் கிடைக்க போகுது, அந்தஸ்தும் கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா சிறப்பான விஷயங்களை நம்முடைய மீனராசிக்காரங்க பெறுவீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, புதியதாக கடன் வாங்கக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எதையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை உடனே ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களை உட்படுத்தணும். அதை விட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. என்ன விஷயம்னாலும் அது என்ன பண்ணணும், கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் வெற்றி உறுதி. நம்முடைய மீன ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இதில் நீங்கள் எந்த உங்களுடைய நட்சத்திரங்கிறதையும் உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறத நம்முடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நட்சத்திர ரீதியான வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக அனுப்புகிறேன். ஸோ அதை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஏற்றம் மாற்றம் நம்முடைய மீனராசிக்கு சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம்,
உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்போலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? ஆகஸ்ட் மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மாதமாக தான் இருக்கும். எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் வருஷா வருஷம் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு, ஜென்ம சனி ஒரு பக்கம் வக்ர நிலையில இருக்கிறாரு. இது ரெண்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ கொடுக்க போகுது. அது போக உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் அப்படின்றது கிரகங்கள் பெயர்ச்சியாகி வருகின்றன. இதனால சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம், எங்கேயாவது இருந்து யாராவது ஒரு சொத்து உங்களுக்குன்னு எழுதி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னாலலாம் நல்ல ஒரு மாற்றங்கள், உங்க பேர்ல உங்களுடைய பெற்றோர்கள் அந்த சொத்தை எழுதி வைக்கும் போது அதன் மூலமாக ஒரு இரட்டிப்பான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு உச்சமாக இருக்கும் போது அந்த பூர்வீக சொத்துக்கள் வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வருகிறார், கேதுவோட சேர்ந்து வர்றதுனால அரசாங்க வேலையில கொஞ்சம் கவனமும், அரசாங்க உத்தியோகத்துல சில தேவையில்லாத ஒரு சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதே மாதிரி உயர்ந்த பதவிகள்னால ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும். இந்த இடைவெளியை பயன்படுத்தி 3வது நபர்களினுடைய தலையீடும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை, புணர்புன்ற ஒரு தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 3வது நபர்களினுடைய உறவுகள், தலையீடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க அப்படின்னா அங்க நாத்தனார், அதாவது கணவனுடைய தம்பி உறவுகள், இந்த மாதிரி சகோதரத்துவ உறவுகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது வெளி உறவுகள், வெளி நபர்கள் மூலமாக இந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. அதனால சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த அந்யோன்யம் குறையாமல் பாத்துக்கோங்க. அப்படியே குறைஞ்சா கூட 2 பேருக்குள்ள பேசிக்கோங்க. அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை மீறின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களை அறியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜென்ம சனியினுடைய பாதிப்பு அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி பேசி தீக்கும் போது பாத்தீங்கன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் உங்களை கண்ணா பின்னான்னு சீரழிக்கணும்னு முடிவெடுத்து வந்திருக்கு. அதுல வக்ர நிலையோட வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல நீச்சமாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய உண்மையான ஒரு அந்யோன்யத்தை குறைக்கணும்ன்ற ஒரு முழு முடிவோட அந்த கோச்சார கிரகங்கள் இறங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக ஒரு தெய்வ வழிபாடு, வீட்டுல ஒரு 4 பேருக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது, ஒரு அந்யோன்யமா
இருக்கிறது, ஒரு வெளிப்படைய தன்மையத்தோட இருக்கிறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மீனராசி என்பர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தை அடையணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. குடும்ப உறவுகளால கூட பிறந்தவர்களால ஏமாற்றங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. அதுல இருந்துலாம் வெளியில வந்து நல்ல ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னு நீங்க புறப்பட்டு இருக்கிறீங்க. அந்த புறப்பாடு நல்ல ஒரு முடிவை நோக்கி இருக்கணும் அப்படின்ற அதிகப்படியாக தெய்வ வழிபாடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல தடைகள், தாமதங்கள், தேவையில்லாத குற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு நேரம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வேலை ரீதியான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு. என்னைக்கு சனி வக்ரமானாரோ அன்னையில இருந்து வேலையில பிரச்சனையா தான் இருந்திருக்கும். எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு நீங்களும் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலையில சரியில்லை, வேற வேலை தேடலாம் அப்படின்னு. ஆனா குடும்பத்தார்கள் உங்களுக்கு முழு சம்மதம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் சம்மதம் கொடுக்கிறபடியாக நீங்க அந்த விஷயங்களை மாற்றி அமைச்சு செஞ்சிடுவீங்க. இந்த மாதத்துல அதான் நடக்க போகுது. அதனால வேலையை விடும் போது நல்ல ஆலோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பெற்று அதே மாதிரி வேற வேலையை கையில வச்சுட்டு விடுங்க. ஜென்ம சனி இருக்கும்போது இந்த வக்ர சனி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் 1.5 வருடத்திற்கு வேலையே இருக்காது. அதனால கவனமாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் தொழில் தொடங்கறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மேனுபேக்சரிங் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ரீட்டைல் ஷாப், இந்த மாதிரியாக எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் நான் இந்த காலகட்டத்துல தொழிலை தொடங்கியே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நண்பர்கள் நம்ம ரேவதி நட்சத்திர நண்பர்கள். ரொம்ப கவனம் தேவை. வேலையை விடும் போதும் தொழிலை ஆரம்பிக்கும் போதும் உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல ஏன்னா இந்த சனி வக்ரமா ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாறி செயல்பட ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் நம்ம போகவே கூடாது அப்படின்னு நினைச்சவங்க நீங்களா போவீங்க. உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாது. யாரு நிறுத்தினாலும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரகங்களினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதனால இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் தொழிலை தொடங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முதலீடுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அது எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு, பிரார்த்தனைகள், தெய்வ நேர்த்திக்கடன்கள் எல்லாமே வச்சுக்கிறது நல்லது. முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லாஸ் அப்படின்றது இருக்கும். இது போக இந்த மீன ராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்பவும் நல்ல சாதகமாக இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாக அதிகப்படியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.